நம்முடைய இந்த உளவியல் கோட்பாடுகளில் முழுமை காட்சி கோட்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த முழுமை காட்சி கோட்பாடு என்பது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு 3 கோடு டச் பண்ணாமல் இருந்தால் இடையால இருந்து பார்த்தா அது முக்கோணம் மாதிரி தெரியும். சப்போஸ் ஒரு டாட் போட்டே போனோம்னா அது பார்த்தோம்னா ஒரு கோடு மாதிரி தெரியும். ஸோ இதனால் இது முழுமை பெற்றதானா நிச்சயமாக கிடையாது. ஆனால் இடையால இருந்து பார்ப்பவர்களுக்கு அது முழுமை பெற்றதாக தெரியும் சொல்லுங்களா. அதனால் அது முழுமை காட்சி கோட்பாடு என அழைப்பார்கள். இது கெஸ்டால்ட் தியரி என்று அழைப்பார்கள். கெஸ்டால்ட் தியரி என்று அழைக்கப்படும் சொல்லுவோம். அமைப்பியல் கொள்கையும் மற்றும் செயலமைப்புக்கு எதிராக எதிர்விளைவு அமெரிக்காவிலும் ஜெர்மனிலும் எதிரொலித்தது. எந்த 2 நாடுகள்னு கேட்டால் அமெரிக்காவும் ஜெர்மனிலும் எதிரொலித்தது. அதனால் தோன்றியது முழுமை காட்சி கோட்பாடு. இது 1912 ஜெர்மன் உளவியல் அறிஞர்கள் 3 பேர் சேர்ந்து இந்த முழுமை காட்சி கோட்பாட்டை உருவாக்குறாங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, மேக்ஸ் வெர்த்திமர் என்பவரும் குர்ட் கோகா என்பவரும் உல்ஃபாங் கோஹ்லர் என்பவரும் மூவரும் சேர்ந்து முழுமை காட்சி கோட்பாட்டை உருவாக்குறாங்க. இந்த முழுமை காட்சி கோட்பாட்டில் கெஸ்டால்ட் என்பதன் பொருள் பார்த்தோம்னா ஜெர்மனி மொழி சொல்லாகும். இந்த ஜெர்மனி மொழி சொல்லுடைய பொருள் என்ன சார் தமிழ் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, வடிவம், படிவம், கட்டமைப்பு, முழுமை, மொத்தம். பாருங்க, வடிவம், படிவம், கட்டமைப்பு, முழுமை, மொத்தம். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தும் நமக்கு தவறானது கேட்கக்கூடிய வினாக்கள் எப்பவுமே கொஷின்ஸ் ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அல்லது போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி, அல்லது டெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம டைரெக்டாக இப்படி படிப்போம். ABCDன்னு ஆன்சர் போடுவோம். ஆனால் போட்டித் தேர்வில் எதிர்மறை விளைவோடு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நிச்சயமாக ஆன்சர் சக்ஸஸ் பண்ணலாம். என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, டிக்கு அடுத்து ஏ கொண்டு வந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், பி ஃபார் பெஸ்ட் ஆன்சர், சி ஃபார் கரெக்ட் ஆன்சர், டி ஃபார் டெலிகேட் ஆன்சர். இது ஆன்சர் இல்லைன்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அடுத்து ஏ ஃபார் அப்ளிகபிள் ஆன்சர். ஸோ அப்ளிகபிளான காரணம் கூற்றோடு தொடர்புடைய விஷயங்களை இங்கே நம்ம தெளிவுபடுத்தும். அதனால் இது முழுமை காட்சி கோட்பாட்டில் வடிவம், படிவம், கட்டமைப்பு, முழுமை, மொத்தம் அனைத்தும் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்கக்கூடிய. அடுத்து மனிதர்களும் விலங்குகளும் புற உலகை ஒரு ஒழுங்கு வடிவமைப்பு கொண்டது முழுமை காட்சி கோட்பாடு என்று அழைக்கப்படும். அடுத்து மனிதநேய கோட்பாடு. இந்த மனிதநேய கோட்பாடு பார்த்தோம்னா சரிங்களா, ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய சரிங்களா தேரி 1950 தோற்றுவிக்கப்பட்டது. இது யாருக்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கேட்டால், நடத்தை கோட்பாட்டிற்கு எதிராக தோற்றுவிக்கப்பட்ட கோட்பாடு மனிதநேய கோட்பாடு. இதை எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அதில் யாரெல்லாம் வராங்க சார் அப்படின்னா, ஆப்ரகாம் மாஸ்லோ, ரோலே மே, எரிக் ஃப்ரோம், கோர்டன் ஆல்போர்ட், கார்ல் ரோஜர்ஸ், ஆர்தர் ஹோம். இந்த 6 பேரும் மனிதநேய உளவியலில் கோட்பாட்டை பின்பற்றியவர்கள். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்க சார். ஆப்ரகாம் மாஸ்லோ, ரோலே மே, எரிக் ஃப்ரோம், கோர்டன் ஆல்போர்ட், கார்ல் ரோஜர்ஸ், ஆர்தர் ஹோம் சரிங்களா, மனிதநேய கோட்பாட்டை கொண்டு வந்தவங்க. அடுத்து தன்னுணர்வு கடந்த உளவியல் கோட்பாடு, டிரான்ஸ்பரேஷனல் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பரேஷனல் சொல்லக்கூடியது மனித வெளி உளவியலின் வேறு பெயர். இதற்கு மனித வெளி உளவியல். இதை யார் சார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கெல் வில்ஃபர் என்பவர் தான் டிரான்ஸ்பரேஷனல் என்ற சொல்லை அறிமுகப்படுத்துகிறாரு சரிங்களா. கெல் வில்ஃபர் டிரான்ஸ்பரேஷனல் என்ற சொல்லை அறிமுகம் செய்தார். இதை தன்னுணர்வு கடந்த உளவியல் கோட்பாட்டை அறிமுகம் செய்தவர் யார் சார்னா, ஆப்ரகாம் மாஸ்லோ. இவர் பார்த்தோம்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம பின்னாடி படிக்க போகிறோம். அடுத்து தன்னுணர்வு கடந்த உளவியல் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டால் 1971. இதில் மரியான் காப்லன் என்பவர் 2009 இந்த தன்னுணர்வு கடந்த உளவியல் கோட்பாட்டை வேறு பேர் சொல்லியிருக்கார். என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்றிலும் திறந்த விழிகள் அப்படின்னு அழைக்கிறார். முற்றிலும் திறந்த விழிகள் என்பது யாருடைய பெயர் அப்படின்னு கேட்டோம்னா, மரியான் காப்லன். எந்த ஆண்டு அறிவிச்சார்னா 2009 சரிங்களா. அடுத்து உள பகுப்பாய்வு கோட்பாடு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இதை தான் அதிகமாக படிப்போம். வரும் யூனிட்டில் 4, 5, 6 அதிகமாக படிக்கக்கூடிய விஷயம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் நவீன உளவியலின் தந்தை என்று அழைக்கப்பட்ட நபர். இந்த உளவியல் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மனம் 3 நிலையில் உள்ளதுன்னு சொன்னார். சார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் லெவல் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஃபார் எக்ஸாம்பிள் நனவு நிலை. நனவு நிலைனா எப்படி இருக்கும் சரிங்களா. அடுத்து துணை நனவு நிலை, சப்கான்சியஸ் லெவல் சொல்லக்கூடிய. அடுத்து நனவிழி நிலை, அன்கான்சியஸ் லெவல். இந்த 3 நிலைகளையும் பற்றியும் படிக்க போகிறோம். அடுத்து
உளப்பகுப்பாய்வற்றில் மனிதனுடைய மனம் 3 நிலை சொன்ன மாதிரி மனிதனுடைய உள் அமைப்பு நிலை 3ஆக பிரிக்கிறார். இட், ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்லக்கூடியது. இந்த இட், ஈகோ, சூப்பர் ஈகோ 3த்துக்குள்ள வேறுபாடுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும். அது பெரிய டாபிக், அது பின்னாடி ஒரு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கோட்பாட்டில் வந்து பார்த்தோம்னா உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டில் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய கோட்பாட்டில் பார்த்தோம்னா இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ தனியாக உங்களுக்கு கிளாஸில் ஒன்று நாங்கள் வீடியோவை போடுவோம். அது வந்து ஒரு 1 மணி நேரம் கிளாஸ் இருக்கும், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி வரதுனால. ஆனால் இந்த இடத்துல கோட்பாடுகள் பார்ப்பதனால அது எது சார் பண்ணுன்னா இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ ஆகிய 3ம் இணைந்து செயலாற்றினால் மட்டுமே ஆளுமை திறன் மேம்படும் சொல்கிறாங்க. அவருடைய ஒரு மனிதனுடைய ஆளுமை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வளர்வதற்கு காரணம் இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோன்னு சொல்கிறாங்க. அதனால் சிக்மண்ட் ஃப்ராய்டை பின்பற்றிய கோட்பாட்டினர் யார் யார் சார்னா எரிக் எரிக்சன், கார்ல் யுங், ஆல்பர்ட் ஆட்லர், காரன் ஹார்னே, ஹாரி ஸ்டாக். இதெல்லாம் வந்து வார்த்தை வாயில் நொழியாது, பட் இருந்தாலும் சொல்லி தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யார் யாரை பின்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கல்வி உளவியல், எஜுகேஷன் சைக்காலஜி கோட்பாட்டை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா கோல்ஸ்னிக் வந்து என்ன சொல்கிறார் கல்வி உளவியலை பற்றினா, கல்வி உளவியல் என்பது கல்வியலில் மேற்கொள்ளப்படும் வழிமுறைகளும் கோட்பாடுகளும் புகுத்தி கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துதல். கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவது கோல்ஸ்னிக்குடைய கோட்பாடாக இருக்கும். அடுத்து பிளேர் ஜோன்ஸ் மற்றும் சிம்பன்ஸ் கல்வி தத்துவவியல் எதை கற்பிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுவது கல்வி உளவியல் என குறிப்பிடப்படுகிறது. சரிங்களா? இவங்க இருவரும் சொல்லக்கூடியது என்னன்னா கல்வியில் தத்துவ இயலை எதை கற்பிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டும் கல்வி உளவியல் என அழைக்கப்படுகிறது. அடுத்து குரோ மற்றும் குரோ இவங்க பிறப்பிலிருந்து முதுமை வரை ஒருவரது கற்றல் அனுபவம் விவரிப்பதே கல்வி உளவியல் என குறிப்பிடுகிறார். ஸோ இது வந்து பார்த்தோம்னா பிறப்பிலிருந்து முதுமை வரை ஒருவரது கற்றல் அனுபவங்கள் விவரிப்பது கல்வி உளவியல் என அழைக்கப்படுகிறது சொல்றாங்க. அடுத்து E.A. ஃபீல் என்பவர் என்ன சொல்றாருன்னா உளவியல் என்பது கற்றலின் தன்மை, ஆளுமை, வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு. உளவியலுடைய கல்வி என்பதுல கற்றலின் தன்மை, ஆளுமை, வளர்ச்சி அப்படின்னு சொன்னவர் E.A. ஃபீல் என்பவர். அடுத்து நம்ம இந்தியாவினுடைய கல்வி உளவியல் அறிஞர் எஸ் சந்தானம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இது எதிர்பார்க்கிற கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காருன்னா பொது உளவியலின் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்றல் கற்பித்தலில் எடுத்தாள்வது கல்வி உளவியல்னு குறிப்பிட்டிருக்கார். சரிங்களா? எஸ் சந்தானம் இந்தியாவின் கல்வி உளவியல் அறிஞர். அவர் கொடுத்த கோட்பாடு பொது உளவியலின் கருத்துக்களையும் கண்டுபிடிப்புகளையும் கற்றல் கற்பித்தலில் எடுத்தாள்வது கல்வி உளவியல் என குறிப்பிட்டிருக்கார். அடுத்த ஸ்டீபன் கல்வி வளர்ச்சி, குழந்தையின் உடல் வளர்ச்சியே கற்றல் கல்வி உளவியல்னு சொல்றார். கல்வி வளர்ச்சி, குழந்தையின் உடல் வளர்ச்சி, இது ரெண்டும் வந்து யார் சொன்னதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்டீபன். அடுத்த கல்வி உளவியலுடைய நோக்கம் என்ன அல்லது குறிக்கோள் வந்து பார்த்தோம்னா நடத்தையை புரிந்து கொள்ளுதல், நடத்தையை கவனித்தல், நடத்தையை கட்டுப்படுத்துதல். இதெல்லாம் மாணவருடைய நடைமுறையில் இருக்கக்கூடியனால அதை நம்ம இங்கே பார்ப்போம். ஒரு குழந்தையின் முதல் ஆசிரியர் பெற்றோர், ஒரு குழந்தையின் இரண்டாவது பெற்றோர் ஆசிரியர். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பேப்பர் 1 கேட்கக்கூடிய வினாக்கள். சரிங்களா? முதல் ஆசிரியர் யாரு, முதல் பெற்றோர், இரண்டாவது பெற்றோர் யார் அப்படின்றத கேட்பாங்க. பழைய கல்வி முறை என்பது ஆசிரியர் மைய கல்வி முறை. தற்போது கல்வி முறை மாணவர் மைய கல்வி முறை தமிழகத்தில் பின்பற்றுறாங்க. அதனால் மாணவர் மைய கல்வி முறையில் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய எஜுகேஷனை நம்ம இந்திய அளவில் முதலிடத்தில் வருவதற்கான வாய்ப்பு உருவாகி இருக்கிறது என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இந்த வகுப்பு அனைத்தும் 3 வகுப்புகள் போட்டிருக்கும். இதை கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிட் 1 முடிவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மேலே உள்ள எண்களை நீங்கள் கால் பண்ணி பேசலாம். ஸோ யூனிட் 1 தெளிவாக இந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னா 1ல் இருக்கக்கூடியதுக்கான வினா அடுத்த வீடியோவில் நாங்கள் 3 வினாக்கள் நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி பேசலாம். உங்களுக்கு என்னென்ன வேண்டும், மெட்டீரியல் வேணுமா, இல்லை ஆன்லைன் கிளாஸ் வேண்டுமா, இல்லை உங்களுக்கு எதுன்றதில் அந்த நம்பர் கால் பண்ணி பேசுங்க. அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் டெட் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆரணி அண்ணா ஐஏஎஸ்